வெல்கம் டு ஆர்டிஎஸ் டெக். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ உங்களில் மிஸ் பண்ண ஜிமெயில் ஐடியை எப்படி ரெக்கவர் பண்ணுறது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நியூவாக ஒரு ஜிமெயில் ஐடி எப்படி க்ரியேட் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு ஜிமெயில் ஐடியில் வரப்போகிற ஒரு 2 அப்டேட்டை பற்றி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதை நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி அதையும் பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வேளை நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற டெய்லி ஒவ்வொரு வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு உங்களுடைய கூகுளை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கிட்டு சைடில் உங்களுடைய ஐடி லோகோ காட்டும் பார்த்தீங்கன்னா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்த மாதிரி ஒரு ஏரோ மார்க் இருக்குது, அதை டவுன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஆட் அனதர் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய என்ன மாடல் மொபைல் என்ன பிராண்ட் மொபைலோ அதோட அக்கௌண்ட், நெக்ஸ்ட் கூகுள் அக்கௌண்ட் 2 ஆப்ஷன் காட்டும். நான் கூகுள் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிக்கிட்டு லோட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். உங்களுடைய ஸ்க்ரீன் லாக்கை எனேபிள் பண்ணுங்கள். எனேபிள் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த பேஜுக்கு வந்துடும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா மேலே மெயில் ஐடி ஆர் ஃபோன் அப்படின்னு இருக்குங்களா. இதில் உங்களுடைய மெயில் ஐடி தெரிஞ்சால் மட்டும்தான் நார்மலாக சைன்இன் பண்ணுற மாதிரி தான். நீங்கள் ரெக்கவர் பண்ணுறதுக்கு கீழே ஃபர்கெட் இமெயில் அப்படின்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் ஆர் இமெயில், உங்களுடைய இமெயில் தெளிவாக தெரியும், பட் ஆனால் பாஸ்வேர்டு அதெல்லாமே தெரியாது. பட் ஆனால் இமெயில் மட்டும் தெரியுன்ற டைமில் அதை போட்டு நெக்ஸ்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லை எனக்கு மொபைல் நம்பர் மட்டும் தான் ப்ரோ தெரியும், பட் ஆனால் அந்த மொபைல் நம்பர் மூலிமா தான் நான் இமெயில் ஐடி ஓப்பன் பண்ணேன் அப்படின்னீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் போட்டுங்க. நான் பார்த்தீங்கன்னா என்னுடைய மொபைல் நம்பரே போட்டுக்கிறேன். மொபைல் நம்பர் போட்டுக்கிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர் போட்ட நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கு உங்களுடைய ஷுவர் நேம், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நேம், இது உங்களுடைய ஜிமெயில் ஐடியில் என்ன நேம் கொடுத்தீங்க அப்படிங்கிறத கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா என்னுடைய நேம் தான் கொடுத்துருப்பேன்னு நான் நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், போடுறேன், கீழே நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லோட் ஆகிட்டு ஃபியூ மினிட்ஸ் வெயிட் பண்ண சொல்லும். வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் இந்த மொபைல் நம்பரும் நெக்ஸ்ட்டு இந்த 2 லாஸ்ட் நேம் அண்ட் ஷுவர் நேம் கொடுத்து சைன்இன் பண்ண க்ரியேட் பண்ண இமெயில் ஐடி எல்லாமே லிஸ்ட் பண்ணி காட்டும். உங்களுக்கு எந்த மெயில் வேணுமோ அதை ரெக்கவர் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு வேளை உங்களுடைய மொபைல் நம்பர் ஆர் இந்த ஷுவர் நேம் லாஸ்ட் நேம் தப்பாக கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் அந்த மெயில் ஐடி இல்லை அப்படின்ற மாதிரி தான் காட்டும். ஸோ அதனால் மெயில் ஐடி ஷுவர் நேம் நெக்ஸ்ட் அந்த லாஸ்ட் நேம் கரெக்டாக கொடுத்துங்க. இப்போ நான் 2 மெயில் ஐடி இதோடைய மொபைல் நம்பரும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சுந்தருங்கிற நேமோட நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். நான் ஒரு gmail.com நான் இப்போது ரெக்கவர் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கீழே ஃபர்கெட் பாஸ்வேர்டு கொடுத்துட்றேன். ஃபர்கெட் பாஸ்வேர்டு கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய ட்ரை அனதர் வே அப்படின்னு சொல்லுங்கள். அதை கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், நான் வேறு ஒரு ஜிமெயில் ஐடி, அதாவது வெரிஃபிகேஷன் கோடுக்காக இன்னொரு ஜிமெயில் ஐடி லாகின் பண்ணி வச்சுருந்தோன்னா ஆட் பண்ணி வச்சுருந்தோன்னா அந்த மெயிலுக்கு ஒரு கோடு வரும், அதை போட்டு நம்ம என்டர் பண்ணிக்கலாம். அப்படி ஒரு வேளை உங்களுக்கு எதுலேயுமே வேறு ஒரு மெயில் ஐடி ஆட் பண்ணல அப்படின்னீங்கன்னா அது எப்படி ஆட் பண்ணுறதுன்றதும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு ஒரு வீடியோ தனியாக போடுறேன். கீழே பார்த்திங்கன்னா ட்ரை அனதர் வேன்னு இருக்குது பாருங்கள், அதை கொடுத்துருங்க. அதையும் கொடுத்துட்டு வெயிட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் அப்டேட் பாஸ்வேர்ட், அப்படி இல்லைனா கண்டினியூ கேட்குது. நாம் பார்த்திங்கன்னா கண்டினியூ கொடுத்துடலாம். கண்டினியூ கொடுத்தோடனே பார்த்திங்கன்னா அக்ரி, நெக்ஸ்ட் ஒரு பாருங்கள், அவ்வளோதான். நம்மளுடைய மெயில் ஐடி சைன்இன் ஆகிடுச்சு. வித் பாஸ்வேர்டே இல்லாமல் சைன்இன் பண்ணிட்டோம். இது மூலிமா பார்த்திங்கன்னா உங்களுடைய மிஸ் ஆன மொபைலை ஈஸியாக ரெக்கவர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.